அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பழமொழி பார்க்கலாம். இந்த பழமொழிக்கு முன்னாடி பழமொழினா என்ன? அது எப்படி வந்துச்சு? அத நம்ம எப்படி உள்வாங்கணும்? அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இயல்பா அ ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது, முதல்ல ஐரோப்பியர்கள் இங்க வர்றாங்க. நம்ம தமிழகத்துக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா, வியாபாரம் பண்றதுக்கும், தன்னுடைய மதத்த பரப்புறதுக்கும் இங்க வர்றாங்க. வரும் பொழுது அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி தெரியாது, நமக்கு ஐரோப்பிய மொழி தெரியாது. இப்ப ஆனா அவங்க இங்க வந்து மதத்தையும் பரப்பணும், அதே நேரத்துல வந்து நம்ம கூட வியாபாரமும் பண்ணணும் அப்படிங்கிற சூழலு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ் மொழிக்கு அப்புறம் ஐரோப்பிய மொழி அவங்களுக்கு பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ வராது. ஆனா ஐரோப்பியனுக்கு தமிழ் மொழி தெரியாது, ஆனா நம்ம கிட்ட வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம கிட்ட இருந்து அதிகமான புழக்கத்துல எது இருக்குன்னா, பழமொழி வந்து நம்ம வந்து அதிகமா புழக்கத்துல இருக்கு. அந்த பழமொழி வச்சு நம்ம பண்றோம். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு பழமொழியை வந்து அவன் கத்துக்கிறான். கத்துக்கிட்டு நம்ம கிட்ட வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பழமொழியை கத்துக்கும் பொழுது அவனுக்குள்ள தமிழ் மொழிக்கான ஈடுபாடு வருது. அந்த ஈடுபாட்டின் வழியாக தமிழ் மீது பற்று கொண்டு தமிழ் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் ஐரோப்பிய வந்து நம்முடைய வரலாறு. அந்த வகையில முதல்ல பழமொழி 400 அப்படின்னு நம்ம நம்ம இலக்கியங்கள் இருக்கு. அந்த பழமொழி 400 வந்து பாத்தீங்கன்னா 400 பாட்டு இருக்கு. அந்த 400 பாட்டும் 400 விஷயங்களை வந்து நமக்கு பதிவு பண்ணுது. ஒவ்வொரு பழமொழியிலையும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஆனா அதுல வந்து இனம் காண்றாங்க. என்னன்னா ஃபோக்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வழக்காறுல இருக்கக்கூடிய வழக்கத்துல கூடிய நாட்டுப்புற வழக்கத்துல கூடிய நம்ம புழக்கத்துல கூடிய அந்த பழமொழிகளை இங்க வந்து கையாளுறாங்க. இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம். அதாவது பழமொழினா என்ன, எப்படி வந்துச்சுங்கிற விஷயத்த போய் இப்போ நம்ம வழக்காறுல இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம படத்துக்குமா பார்க்க போறோம். அது பழமொழிகளின் அனுபவத்தின் சாரம், மக்களின் வாழ்க்கை அனுபவங்களை சுருக்கி வைத்த அறிவு பெட்டகங்கள். முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன பாத்தீங்கன்னா, சுருக்கமான வடிவம், தெளிவான பொருள், காலம் கடந்த பொருத்தம். அதாவது என்னன்னா, ஒரு பழமொழி சொல்லும் பொழுது ஒரு சுருக்கமான ஒரு வடிவத்தை சொல்றாங்க. நச்சுன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்குவாங்க. அப்படி சொல்றாங்க. அது தெளிவான பொருள். அதுல வந்து ஒரு தெளிவான பொருள் இருக்கு. கலந்த காலம் கடந்த பொருத்தம். அதாவது என்னன்னா, அதுக்கும் இதுக்குமான சில விஷயங்களை பொருந்தி கொள்ற மாதிரி இந்த பழமொழி வந்து காணப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கல்வியும் பழமொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். இப்ப இளமையில் கல்வி, இளமையற்ற கல்வி, கல்வியில் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அது இளமையில் வந்து கல்வி கத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜெனரேஷனுக்கே நம்ம வந்து கல்வி வந்து கத்து தரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பொருத்தமா சொல்ற மாதிரி இருக்கு. சரியான வளர்ப்பு, 5ல் விளையாது 50ல் விளையுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது என்னன்னா, இயல்பா சொல்ல போனோம்னா, சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது சுடுகாடு போற வரைக்கும் அது மறக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். என்ன சொல்லனா, ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு 10 பேர் ஓடுவாங்க. ஆனா 10 பேர் ஜெயிக்கும்னு நினைப்பாங்க. ஆனா 10 பேரும் ஜெயிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும். ஆனா 10 பேர் ஜெயிக்கும்னு நினைக்கிறான் இல்லையா, அதுதான் அதுல மிக முக்கியமானது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பா சொல்லலாம், உசேன் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ரெக்கார்டை யாருமே உடைக்க முடியாது, உடைச்சதும் கிடையாது. ஆனா இறுதியா அவரும் தோத்து போனாரு. எப்படி தோத்து போனாருன்னா, ஒரு ரஷ்ய நாட்டு வீரர்கிட்ட தோத்து போனாரு. எப்படின்னா, தன்னால ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிறது அவங்க சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால எப்படியாவது உசேன் போல்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் எடுத்துக்கிட்டார். ரஷ்ய நாட்டு வீரர் அவர் ஜெயிச்சாரு. அப்ப 5ல் விளையாது 50ல் விளையுமா? அப்ப என்னன்னா, சின்ன குழந்தைய நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது சுடுகாடு போற வரைக்கும் அது நல்லபடியாக சேரும். ஒருவேளை சின்ன பிள்ளை விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய போற வரைக்கும் அது வந்து சரியா அமையாது அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்றாங்க. அதாவது குழந்தை வளர்ப்பது கண்டிப்பின் அவசியம். அதாவது என்ன, அதுதான் நான் சொன்ன, எப்பயுமே ஒரு குழந்தை வளர்க்கும் பொழுது அம்மா என்ன சொல்லி தர்றாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து புரிஞ்சு நடந்துட்டோம் அப்படின்னா அது இறுதி வரைக்கும் நமக்கு வரும். இதுதான் சரின்னா அது சரி, இது தப்புனா தப்பு அப்படிங்கிறது லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வருங்கிற விஷயத்த இந்த பழமொழி மூலமா நமக்கு வந்து விளக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இயல்பாகவே அடுத்தது வயதில்லா கல்வி படை ஏறினும் ஏடது கைவிடல், கல்விக்கு வயது வரம்பில்லை. அதாவது என்னன்னா, கல்வி கற்கிறதுக்கு வயசு வந்து ஒரு தடை இல்லை. எப்ப வேணாலும் நம்ம கல்வி வந்து கத்துக்கலாம். 60 வயசுலயும் படிச்சுக்கலாம், 40 வயசுலயும் படிச்சுக்கலாம், 50 வயசுலயும் படிச்சுக்கலாம். இப்படி கல்வி என்பது நமக்கு வந்து பொதுவான விஷயம். அதுல அந்த கல்வியில வந்து பழமொழி எந்த விதத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு பொருத்தமா கூறுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழர்கள் கல்விக்கு அளித்த மதிப்பு. இப்ப இயல்பா பழமொழிக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தமிழர்கள் நமக்காக கல்விக்காக அளித்த மதிப்பை வச்சு ஒரு அந்த பழமொழி வாயிலாக நமக்கு சொல்றாங்க. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுவார். இதுல வந்து இயல்பா சொல்றாங்கன்னா, அடி கொடுத்தா மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படிங்கிறது கிடையாது. கல்வி மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் அதுல என்னன்னா, எப்படி நம்ம சொல்லி தர்றோமோ அது போல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
ஒரு வீட்டுல ஒரு பெண் கல்வி படிச்சிட்டா அப்படின்னா அந்த குடும்பமே கல்வி படிச்ச மாதிரி அர்த்தம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நடைமுறையா சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கல்வி போய் சேரும் அப்படிங்கிறது அந்த முக்கியத்துவத்தை வந்து சொல்றாங்க. அதான் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து உதவுவதுங்கிறது வேறாக இருந்தாலும் கல்வி என்பது நமக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை தருதுங்கிற விஷயத்த இந்த பழமொழி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தலாம். இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.